இன்னைக்கு ஆகஸ்ட் 26 ஆன இன்னைக்கு இஸ்ரேல் காசா மேலே ஒரு மோசமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதல்னால வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க பெரிய கண்ட்ரிஸ் எல்லாமே இஸ்ரேல் மேலே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அட்டாக், எந்த எந்த அளவுக்கு ஒரு மோசமான அட்டாக்கை இஸ்ரேல் காசா மேலே பண்ணியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ளே வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு இஸ்ரேல் காசா மேலே ஒரு மோசமான தாக்குதலை பண்ணியிருக்காங்க. அது என்ன தாக்குதல்னா, காசாவில் உள்ள நாசர் என்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் இஸ்ரேல் விமானத்து மூலயமா தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதில் சோகமான விஷயம் என்னென்னா, அந்த தாக்குதல் மூலமாக 20க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த 20 நபர்களில் பிற நாட்டு ஜேர்னலிஸ்ட்டும் இருக்காங்க. பிற நாட்டு ஜேர்னலிஸ்ட்னால் அமெரிக்கா மற்றும் யுனைடெட் கிங்டம் மற்றும் கத்தார் போன்ற கண்ட்ரிகளில் இருந்து வந்த ஜேர்னலிஸ்ட்டும் சிகிச்சை பெற்றுட்டு இருந்தபோது இஸ்ரேலின் தாக்குதல் மூலமாக உயிரிழந்திருக்காங்க. பொதுமக்களும் இந்த தாக்குதல் மூலமாக உயிரிழந்திருக்காங்க. பிற நாடுகள், ஈரோப் போன்ற நாடுகள் இது ஒரு போர்க்குற்றம் என்று கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க இஸ்ரேல் மேலே. ஆனாலும் இஸ்ரேல் இது நாங்கள் ஹமாஸ் தீவிரவாதிகளை குறி வச்சு தாக்கப்பட்ட தாக்குதல் என்று மேலும் சொல்லிக்கொண்டே தாக்குதல் நடத்தி கொண்டே தான் இருக்கிறாங்க. இந்த அட்டாக்கை பற்றி அமெரிக்காவோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ ஆம் நாட் ஹாப்பி அபவுட் திஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு see it, தட் ஹோல் நைட்மேர் மஸ்ட் எண்ட் சூன்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவருக்கு இந்த போரை எதையுமே பார்க்க பிடிக்கலையா, இந்த போர் சீக்கிரம் முடியணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. வழக்கம் போல் அவரை ஹைலைட் பண்ணிக்கிற மாதிரி ஐ ஆம் த ஒன் ஹூ காட் த ஹாஸ்டேஜ் அவுட் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் அவளை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காரு. இவ்வளோ ஸ்ட்ராங்காக ட்ரம்ப் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இஸ்ரேல் பிரசிடென்ட் நெத்தன்யாஹூ என்ன சொல்லியிருக்காருன்னா, திஸ் இஸ் ட்ராஜிக் மிஸ்அப், இஸ்ரேல் வேல்யூஸ் ஜேர்னலிஸ்ட், டாக்டர்ஸ் அண்ட் சிவிலியன்ஸ் தென் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மிலிட்ரி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு நெத்தன்யாஹூ. சிம்பிளாக சொல்லணுன்னா, ஷார்ட்டாக சொல்லணுன்னா, அமெரிக்கா வருத்தப்படுற மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் இது ஒரு சிறிய தவறு, இதை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் நடந்திருக்கு. ஸோ வாங்க காசாவில் ஹாஸ்பிட்டல் நடந்த அட்டாக்னால இறந்தவங்களோட இமேஜஸ்லாம் பார்ப்போம். ஜேர்னலிஸ்டோட ஏஐ ஜாசிரா அப்படின்னு ஒரு செய்தி ஊடகம் கம்பெனி கத்தாரில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வரைக்கும் 250க்கும் மேலேயான ஜேர்னலிஸ்ட்ஸ் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட இமேஜஸையும் கொஞ்சம் வெளியிட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இதெல்லாம் இறந்து போன கொஞ்சம் நபர்களோட லிஸ்ட்டு மட்டும். கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட நபர்கள் காசா வார்னால் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஏஐ ஜாசிரா ஜேர்னலிஸ்ட் கம்பெனி சேனல் சொல்கிறாங்க. ஸோ வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ காசாவில் மனிதாபிமானம் மிக்க போர் மிகவும் மோசமாக நடந்துகிட்ருக்கு. இந்த போர்னால் நிறைய மக்கள்கள் அங்கே தினமும் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் இறந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம அமெரிக்காவை பற்றி ஒன்று பார்ப்போம். அமெரிக்கா தனக்கு சார்ந்து தனக்கு சலாம் போட கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் உதவி பண்ணும் அப்படிங்கிறது இதில் நமக்கு ஈஸியாக தெரியுது அமெரிக்கா எந்த மாதிரி கண்ட்ரின்னு. ஏன்னா ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போடுறாங்க, உக்ரைன் எதிர்த்து சண்டை போடுது. அப்படி இருக்க கண்ட்ரிக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் காசா திருப்பி அடிக்காமே அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அதில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைனாலும் இஸ்ரேலை ஸ்டாப் பண்ணுன்னு கூட அமெரிக்கா சொல்லலை. இதுலேருந்து அமெரிக்கா எந்த மாதிரியான கண்ட்ரின்றது நமக்கு நல்லா புரியுது. ஸோ இது போல் கிறிஸ்பியான கண்டென்ட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோ நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.